வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இயேசு நமக்கு உவமைகளாக போதித்திருக்கிறதை மத்தேயு சுவிசேஷம் 13 நாம் படிக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் முதலாவது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் இப்பொழுது பூமிக்குரிய ராஜ்யங்களிலே குடியிருக்கிறோம். இந்த ராஜ்யங்களில் இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துக்கான சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்களுக்கு படி நாம் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்படி தேவனுடைய ராஜ்யம்னா அங்கே தேவன் அவருடைய ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார், அதன்படி தான் அங்கே நடக்க முடியும். இங்கே பூமிக்குரிய சட்டத்திட்டங்களின்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பூமிக்குரிய ராஜ்யத்தில் அப்படி வாழலாம். ஆனால் பூமிக்குரிய ராஜ்யத்தோட சட்டத்திட்டங்களை சில இடங்களில் நாம் அதை வேண்டான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் பரிசுத்தமானவை, நீதியானவை. ஆனால் இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே அங்கே ஒரு விதத்தில் மனசாட்சியிலே கெட்டுப்போன சமுதாயத்தை உடையவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அதனால் கெட்டுப்போன மனசாட்சி இருக்கக்கூடிய அந்த சமுதாயங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடு ஒத்து போக மாட்டேங்குது. அதனால் இவங்க ஒரு சட்டத்திட்டங்களை சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் அது பரிசுத்தம், நீதி, அன்பு, சமாதானம் அப்படி காரியங்களை சொல்லும்போது இங்கே இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களில் கீழ்ப்படியாமை, அடங்காமை, அப்புறம் அதாவது ஒரு நீதி இல்லாமல், அன்பு இல்லாமல் அப்படி நடக்கக்கூடிய இந்த காரியங்களை நாம் பார்க்குறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பார்க்கும்போது தேவன் ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யம், அவர் எப்படி நம்மிடத்தில் பேசுகிறார், அவருடைய சட்டத்திட்டங்கள் எப்படி நமக்குள்ளே தெரிகிறது, அது நம்முடைய மனசாட்சிக்குள்ளே தெரிகிறது. இப்படி நம்முடைய மனசாட்சிக்குள்ளே அவர் பேசுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார், எப்படி வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாக வாழலாம் என்று சொல்லுகிறார். அதை நாம் கவனிப்போமாக. அது மாத்திரமல்ல, இந்த முதல் 2 உவமைகள், இயேசு சொன்ன முதல் 2 உவமைகள், அதில் தேவன் எப்படி வசனத்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறாரு, நம்முடைய மனமாகிய நிலத்தில் அவர் விதைகளை விதைக்கிறது போல் அது உவமையாக சொல்லுகிறார். அப்படி அவர் விதைகளை விதைக்கிறார்னா வசனங்களை விதைக்கிறார். அந்த வசனங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அன்பின் வசனங்களை விதைச்சா அது நம்முடைய இருதயத்தில் வளர்ந்தால் நாம் அன்பின் கனிகளை கொடுப்போம். நீதியின் வசனங்களை விதைக்கும்போது நாம் நீதியின் கனிகளை கொடுப்போம். நாம் ஆசீர்வாதத்துக்கான வசனங்களை நமக்குள்ளே அவர் விதைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் கனிகளாக கொடுப்போம். ஆனால் நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் அக்கிரமங்கள், அநியாயங்கள், மற்ற பாவ எண்ணங்கள் அது விதைக்கப்பட்டால் அது விளைந்து அதுபோல் பாவமான கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறது. வாழ்க்கை பாவமாகி விடுகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்து போகாது. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று, அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இதுபோல் தேவனுடைய அன்பின் அந்த குணாதிசயங்களுக்கேற்ற வசனங்களை நம்முடைய இதயத்தில் விதைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறது. அதைத்தான் நாம் பெற வேண்டும். அப்படியானால் இது என்ன பெரிய சிம்ம சொப்பனமானு நீங்கள் நினைக்காதீங்க. இது என்னங்க விதைக்க வரும்னு விதைக்க புறப்பட்டானா, சில விதை வழியர்கள் விழுந்துச்சான், சில விதை கற்பாறையில் விழுந்துச்சான், சில விதை முள்ளில் விழுந்துச்சான், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சான், அது 30-60 கனி கொடுத்துச்சான். இது சாதாரணமாக சொல்கிறத விட இதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியுது நமக்கு. ஆனால் உவமையாக ஏன் அவர் பேசினார்? தேவனுடைய ராஜ்யம் பற்றி ஒன்றுமே விளங்காத ஆளுகளாக இந்த உலகத்து ஆளுக இருக்கிறாங்க. இவர்களுடைய மனக்கண்கள் குருடாக இருக்குது. இப்படி மனக்கண்கள் குருடாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நேரடியாக தேவனுடைய ராஜ்யம் பற்றி ரகசியங்களை சொன்னால் விளங்காது.
அதனால் கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி அந்த கதைக்குள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் விவரங்களை போட்டலாம் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த அவர் பாருங்க உவமைகளாகவே பூமியில் இருக்க ஜனங்கள்கிட்ட பேசினாராம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நேரடியாக பேசினார். அப்போ சீஷர்களே கேட்குறாங்க, நீங்கள் எங்ககிட்ட மட்டும் நேரடியாக பேசுகிறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட உவமையிலேயே பேசுகிறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு சொன்னால் விளங்குது, அவங்களுக்கு விளங்கலை. உங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்கிறது. அதனால் நான் பேசுகிற போது நீங்கள் பார்க்குற போது என்னை பார்க்குறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறீங்க, தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு நேரடியாக நான் பேச முடியுது. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவருடைய மனக்கண்களும் குருடாக இருக்குது, ஆவிக்குரிய காதுகளும் குருடாக இருக்குது. நான் பேசுகிறது கவனிக்க அவங்களுக்கு விளங்கலை. நான் தான் வந்திருக்கேன்னு கூட தெரியலை, நான் என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு விளங்கலை. தேவனே முன்னாடி வந்து நின்னா கூட என்னதுன்னு தெரியலன்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஆளுகளுக்கு நான் உவமையில் கதையாக சொல்லி கதைகள் மூலமாக நான் அவங்களுக்கு ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் ஏதோ மனுஷன் வந்து நின்ன மாதிரி, தேவதூதன் வந்து நின்ன மாதிரி பொதுவாக பேசுகிறது கிடையாது. அப்படி பேச முடியும், பேசுவார். ஆனால் அது எப்பயாவது ஏதாவது சமயத்தில் இருக்கும். பொதுவாக அவர் ஆவியாக இருக்கிறார், இருக்கிறோம். ஆவியாக இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் போடுகிறார். அது நமக்கு தெரிகிறது, உணர்வுகள் அதில் நமக்கு தெரிகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடுமானால் அவர் நேரடியாக அநேக காரியங்களை நம்மக்கிட்ட பேசுவார். நிறையா கதை சொல்லி தான் நமக்கு எதுவும் புரிய வைக்கணும்னு கிடையாது. இருதயம் திறந்திருக்குமானால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் நாம் அவரை பார்க்கலாம். அருமையானவர்களே, கடவுளை பார்க்க முடியாதுன்னே சொல்லி வச்சுருக்கிற இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளும் சேர்ந்து கடவுளை பார்க்க முடியாது. இது ரொம்ப சரியில்லையே. சரி, ஓகே. இப்போ நாம் தேவன் பேசுகிறது நமக்கு விளங்கணும். இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை விளங்கிடுவீங்க. ஆனாலும் விசுவாசிகள் கூட நிறைய பேர் ஏதாவது கதை சொன்னால் தான் விளங்குதுன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அது எப்படியோ தெரியாது. தேவனுடைய வசனங்களை நீங்கள் இருதயத்தில் பெற்றாதான் அதை நீங்கள் வளர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்குற ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியலைன்னா அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரவே வராது. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டது, அதை நாம் வளர்க்கிறதுனாலே வருகிறது. அதனால் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும். அதைத்தான் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு சொன்ன முதலாவது உவமையிலே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விதைக்கப்படுகிற நிலம், இந்த இருதயம் ரோட்டோர மாதிரி, கற்பாறை மாதிரி, முள்ளுள்ள இடங்கள் மாதிரி அப்படியெல்லாம் இருந்தாக்க விதைக்கப்படுகிற அந்த தேவனுடைய வார்த்தைகள், அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் ஒரு பலனும் கொடுக்காது. ஆனால் நம்முடைய இருதயம் நல்ல நிலம் போல இருந்தால் அந்த விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விழுந்தால் அது வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் வருகிறது பாருங்கள். அப்போ நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேச வந்தார். சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. அவன் எழுந்திரிச்சு ஓடி போய் ஏலிக்கிட்ட என்னை கூப்பிட்டீரோ அப்படின்ட்டு போகிறான். ரெண்டாவது தடவை போய் கர்த்தர் கூப்பிட்றாரு சாமுவேலேன்னு. இவன் மறுபடியும் போய் ஏலிக்கிட்ட தானே ஓடி கர்த்தரனே என்னை கூப்பிட்டீங்களோ அப்படின்னு போகிறான். அப்போ ஏலிக்கு விளங்கிருச்சு, கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்றாரு, இவன் விவரம் தெரியா ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லி கொடுக்குறான். அப்படி மறுபடி கூப்பிடும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அடுத்து கர்த்தர் வர்றாரு, சாமுவேலே அப்படின்னாரு. உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னா தேவன் அநேக காரியங்களை அந்த சாமுவேலத்தில் பேசினார். இன்றைக்கும் கூட உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா?
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த மனநிலையை, அந்த மனப்பக்குவத்தை வைத்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் பற்றி உங்களிடத்தில் பேசுவார். உங்களை பற்றி பேசுவார், உங்களுடைய கணவன் மனைவியை பற்றி பேசுவார், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி பேசுவார், உங்களுடைய பெற்றோரை பற்றி பேசுவார், உங்களுடைய வேலை காரியங்களை பற்றி பேசுவார், உங்களுடைய சம்பாத்தியங்கள் பற்றி பேசுவார். எந்தெந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்போ வீடு வாங்கலாம், எப்போ வீடு வாங்க வேண்டாம், எந்த வீட்டை வாங்கலாம், எந்த வீட்டை வாங்க வேண்டாம், பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்க வேண்டாம், எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. எப்படி பிழைக்க வேண்டும், எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும், எப்படி இந்த சுற்றுலமாக இருக்க ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் நம்முடைய இருதயத்திலே வருகிறது. எது வரல சொல்லுங்கள். எந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஒன்று, அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க முடியாதுல்ல. அதனால் அவர் பேசுகிறத கேட்டாக்கா அப்புறம் இங்கே நம்ம வீட்டார், நம்ம ஊரார், இவங்ககிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தேவன் பேசுகிறதை கேட்க விருப்பமில்லாத ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கிறார்கள். அதனால் இவங்க கடவுள் என்ன சொல்கிறாருன்னு நிறைய பேர் போய் குடுகுடுப்பாக்காரன் முதல் கொண்டு ஜோசியக்காரன், எத்தனை வகையான ஜோசியக்காரன், எத்தனை எல்லாத்தையும் போய் ஜாதகத்தெல்லாம் கொடுத்து கூட எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னு. எங்கள் கர்த்தர் உள்ளத்தில், இருதயத்தில், மனசாட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை கேட்க முடியாமல், இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்கெங்கேயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை கேட்க முடியல, கேட்க மனசு இல்லைன்னு கேட்டால், இவர் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும்னு சொல்லுவார்ல, இவர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. அப்போ இவர்கிட்ட கேட்டாவே எதையாவது நமக்கு பிடிக்காததாக சொல்லுவார். அதனால் வருங்காலங்களில் என்னென்ன வருதுன்னு சொல்லி ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்கலான்னு கேட்க போகிறாங்க. எங்கே எதனா உருப்படுறதுக்கா? இல்லையே. இந்த உவமைகள், இதை நீங்கள் வாசிங்க. எத்தனையோ மத்தேயு சுவிசேஷத்தில் எத்தனையோ உவமைகளாக இயேசு பேசியிருக்கிறார். அவர் ஏன் நம்மக்கிட்ட, விசுவாசிகளாக இருக்கிற நம்மக்கிட்ட என்னத்துக்கு உவமையாக பேசுகிறாரு? பேச வேண்டியது இல்லையே. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம், அடியேன் கேட்கிறேன், நீர் சொல்ல ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் வாழட்டும் கேட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வார்த்தைகள் வருகின்றன. காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆதலால் இப்பொழுது அருமையானவர்களை நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதா? உங்களுடைய செவிகள் கேட்கிறதா? தேவன் பேசுகிறத கேட்கிறதா இருக்கிறதா? தேவன் வந்து முன்னாடி நின்னா கர்த்தாவே நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? கர்த்தர் வந்து உங்கள் இருதய கதவை தட்டுனா கதவை திறந்து ஆண்டவரே வாரும் அப்படி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்ககிட்ட உவமைகளாக கதை சொல்லி தான் உங்ககிட்ட விவரத்தை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஆதலால் கவனியுங்கள். இந்த முதல் 2 உவமைகளிலே 13வது அதிகாரத்தில் மத்தேயு 13 முதல் 2 உவமைகளிலே அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய ராஜ்யம் வசனங்களினால் இயங்குகிறது. மனுஷகுமாரன் வார்த்தைகளை விதைக்கிறார். அதை நீங்கள் வளர பண்ணுவீர்களானால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அது மட்டும்தானங்க இந்த முதல் உவமையில் அவர் சொல்லியிருக்கிறது. அந்த சீஷர்களை பற்றி அவர் சொல்கிறார், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று. ஆனால் அந்த உலகத்தாரை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தார்? இந்த உலகத்தாருடைய கண்கள் காணலை. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தாருடைய கண்கள் காணலை, அவங்க காதில் கேட்கல, அவங்க இருதயத்தில் அவங்க உணரலை. அப்படி இருக்காங்க. நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படி அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறதுன்னு சொன்னது இயேசு தானே. அப்போ உலகத்தாருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அதனால் அவங்க கண்ணு காணலை, காது கேட்கலை. அவர் தான் கர்த்தர் வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் இவங்க என்னமே தெரியலைன்றாங்க. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தரை காணலாம். அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறீர்கள். அடிப்படை தேவை ஒன்றே ஒன்று, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதான சொன்னார் மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க மாட்டாங்கன்னு மட்டும் இல்லை, இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்கிறதுக்கு பதிலாக பிசாசுடைய காரியங்களை தரிசிப்பார்கள். பிசாசு அவைகளை கேட்பார்கள். இந்த உலகத்தார் மற்ற இந்த மனுஷர் மூலமாக எவ்வளோ பிசாசு காரியங்களை பேசுகிறான், அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை ஞானம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்ல ஐடியா கொடுத்தாருங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பேசும்போது காதை அடைத்து கொள்ளுகிறார்கள். காதை அடைத்து கொண்டார்களாம். அப்படி அவர் இயேசுநாதர் ஜனங்களை பற்றி சொல்கிற கம்ப்ளைண்ட்டுங்கிறது. அப்படியானா இன்றைக்கு நீங்களும் நான் என்ன செய்யலாம்? நம்முடைய இருதயத்தை திறந்து கொள்ளலாம். இந்த 2வது சுவிசேஷத்தில் அவர் என்ன தான் சொன்னார்ன்றீங்க? 2வது உவமையில் அந்த தோட்டக்காரன் அவன் நிலத்தில் போய் நல்ல கோதுமை விதைகளை விதைச்சானா. அவர் 2-3 நாள் கழித்து பார்த்தாக்கா அங்கே களைகளும் முளைச்சிருந்துச்சான். அப்போ வேலைக்காரங்க கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் நல்ல கோதுமையை தானே விதைச்சிங்க, அது என்ன களையெல்லாம் முளைச்சி கிடக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஆள் சொன்னாராம், சத்துரு அதை செய்தான். இரவிலே மனுஷர் தூங்கும்போது சத்துரு அதை செய்தான் அப்படி சொல்கிறாரு. வாசிக்கிறேன், அதை சத்துரு அதை செய்தான் என்றார். நமக்கு சத்துரு யாருன்னு நினைக்கிறீங்க? பிசாசு நம்முடைய உள்ளத்தில் களைகளை விதைக்கிறான். இயேசு நம்முடைய இருதயத்தில் ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகளை விதைக்கிறார். பிசாசு நாம் கெட்டு போகிறதுக்கான கெட்ட குணங்களுக்கான அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறான். பாவ இச்சைகளை தூண்டுகிறான், பாவ எண்ணங்களை கொடுக்குறான். திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், அவங்கள்ட்ட பிடுங்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களை அவன் விதைக்கிறான். படிக்காமல் பரீட்சை எழுதணும், படிக்காமல் பாஸ் பண்ணணும். அதெல்லாம் இப்போ இருக்க காலங்களில் ரொம்ப காமனாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக தேவன் நம்முடைய நல்வாழ்வுக்கேற்ற நல்ல வசனங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். ஆனால் பிசாசு நமக்கும் சத்துரு, அவன் கர்த்தருக்கும் சத்துரு. அவன் நம்முடைய உள்ளத்தில் களைகள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கெட்டு போகிறதுக்கான அப்பேற்பட்ட எண்ணங்களை, விதைகளை அவன் விதைக்கிறான் என்று வருகிறது. இது ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் நடக்கிற காரியம். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு, அங்கே நிறைய விவரங்கள் அதில் தான் சொல்லியிருக்கு. இந்த நிலம் என்று வருது பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கு? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தன்னுடைய நிலத்தில் இந்த தேவன் தன்னுடைய நிலமாகி இந்த உலகத்தில், இந்த பூமியில் தேவன் தம்முடைய நிலமாகிய இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களுடைய இருதயங்களிலே கொஞ்சம் பேரா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? இல்லை, தேவனே அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அவர்தான் பூமியை சிருஷ்டித்தார், அவரே மனிதர்களை சிருஷ்டித்தார். அவர் இந்த மனிதர்களுடைய இருதயங்களிலே ரட்சிப்புக்கு ஏதுவான, நம்முடைய நல்வாழ்வுக்கு ஏதுவான நல்ல விதைகளை நம்முடைய இருதயங்களிலே விதைக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருடைய இருதயங்களிலும் நம்ம எல்லாருடைய நல்வாழ்வுக்கான நல்ல எண்ணங்களை, நல்ல விதைகளை விதைக்கிறார். ஆனால் இந்த சத்ருவாகிய பிசாசு உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போகிறதுக்கான அப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிறான். திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, கொலை செய்கிறது, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்களை விதைக்கிறான். அப்போ இந்த மனுஷன் எப்படி வளர்றான்? இவனுக்குள்ள நல்ல எண்ணங்களும் இருக்குது, பொல்லாத எண்ணங்களும் இருக்குது. அதே போல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாய், தேவன் விதைத்த அந்த விதைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க தேவனுடைய புத்திரராய் வருகிறார்கள். ஆனால் மீதியெல்லாம் எப்படி வர்றாங்க? தேவனுடைய சத்துருவும் நம்முடைய சத்துருவுமாக இருந்த அந்த பிசாசு விதைச்சானே,
அந்த விதைகளை தங்களுடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் அவன் சொல்லுகிற பாவங்களை எல்லாம் செய்து பாவிகளாக இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது ஆஹா, தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பிசாசு விதைத்த அந்த களைகள், அந்த கெட்டு போகிறதுக்கான அந்த விதைகளை பெற்றுக்கொண்டவர்களாக உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே. என்னையா அப்போ தேவதூதர்கள் போய் கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கேற்ற அந்த வசனங்களை தானே நீங்கள் பேசுனீங்க, ஆனால் எப்படி இந்த உலகத்தில் இந்த எல்லாரும் பொல்லாதவங்களா பிசாசு பிடித்த பாவிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த பிசாசு நான் எப்படி பேசணுன்னா அது மாதிரி பிசாசும் போய் மனுஷன் தூக்கத்தில் இருக்கிறப்ப விதைச்சி விட்டு போயிட்டான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த உலகத்தில் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த பிசாசு களைகளை விதைத்தான்னு போட்டிருக்கான். அந்த களைகள் போன்ற எண்ணங்களை பெற்றுக்கொண்ட இந்த உலகத்து மனுஷர்களும் இருக்கிறாங்க. சரி, அப்படியானா இப்போ நீங்கள் ஒன்று கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கான வசனங்களை இயேசு விதைக்கிறாரு. அவன் கெட்டு போகிறதுக்கான வார்த்தைகளை விதைக்கிறான். அதனால் ஒரு கூட்டம் கெட்டு போனவங்களாக இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போ தூதர்கள் கேட்குறாங்க, அந்த இப்போல்லாம் பாவிகளாக இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இப்போவே அழிச்சிடலாமா, களைகளெல்லாம் பிடுங்கிடலாமான்னு தூதர்கள் கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, அப்பா நீங்கள் களையை பிடுங்குறேன்னு நல்ல அந்த கோதுமை செடியை கூட நீங்கள் பிடுங்கிவிடுவீங்க, அதனால் இப்போ பிடுங்க வேண்டாம், அறுவடைக்கு வரும்ல உலகத்தின் முடிவில் முதல்ல நான் தூதர்களை அனுப்புகிறேன், அப்போ போய் அவங்க களைகளாக ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் பிடிச்சி அக்கினியில் போட்டுருவாங்க, அந்த களைகளெல்லாம் அறுத்த அக்கினியில் போடுவாங்க, ஆனால் நல்ல கோதுமை மணியையோ அம்பாரத்தில் சேர்ப்பாங்க, அதனால் முடிவு வரைக்கும் வளர விடுங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்து ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்கும் வரை, ஹலோ கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை சந்திக்கும் வரை தேவனுடைய வார்த்தையும் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது, பிசாசுடைய எண்ணங்களும் விதைக்கப்படுகின்றன. இப்போ எதை ஏற்றுக்கிட்டு அவன் வளர்றான், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு வளர்ந்தா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கான், பிசாசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு வளர்ந்தா அவன் பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். அப்போ பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவனே கர்த்தர் எல்லாத்தையும் களைகள் எல்லாத்தையும் சுற்றி அறுத்து அந்த அக்கினியிலே போடுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், அது இயேசு. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கின் புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். எங்கே வந்துட்டார் பார்த்தீங்களா? ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த உலகத்தோடைய நிலைமையை இயேசு சொன்ன ரெண்டாவது உவமை தெளிவாய் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து விதைத்த ரட்சிப்புக்கு ஏதுவான விதைகளை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த பிசாசு விதைக்கிற களை செடிகள் போல, அது களை முளைச்சி வளர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, அது வேஸ்ட்டு. கடைசியில் அது நிலத்தை கெடுக்கிறது தான் மிச்சம். அதனால் அதெல்லாம் அறுத்து கடைசியில் அக்கினியில் போடுறாங்க. அதனால் இந்த பாவிகளாத மனிதர்கள் அந்த பிசாசு விதைக்கிற விதைகளை மட்டும் ஏற்றுக்கிட்டு நான் பாவத்திலே வாழ்வேன், முடிவு வரைக்கும் பாவத்திலே போவேன் அப்படி சொல்கிறவர்களை கடைசியிலே நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் எல்லாரையும் அக்கினியிலே போடுகிறார். அதை பற்றி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ தேவன் பேசி ரட்சிப்புள்ள நடத்த பார்க்குறாரு, பிசாசு கண்ட கதையெல்லாம் பேசி பாவத்திலேயே நிலைநிறுத்த பார்க்குறான்.
முடிவு வரையும் அவங்கள பாவத்தில் நிலைநிறுத்துகிறான். அப்புறம் அவங்களெல்லாம் நரகம் கொண்டு போய் சேர்த்துட்றான். இதில் பாருங்கள், பெரிய ஆச்சரியம். மெஜாரிட்டி ஆட்கள் அந்த களைகள் போன்ற விதைகளை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த பிசாசு அவன் கொடுக்குறானே சில எண்ணங்கள், அதன்படி பாவ இன்பங்களை பெற்று பாவ இச்சைகளிலே வாழ்ந்து போகிறவர்கள் ஏகப்பட்ட பேர். அப்போ இந்த உலகத்தை பாருங்கள். நான் சொன்னேன் 200 நாடுகள் இருக்குன்னு. 200 நாடுகள்லேயுமே ஆதாமின் சந்ததியாய் பிறந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் தேவன் ரட்சிப்புக்கேற்ற வசனங்களை விதைக்கிறார். பிசாசு நரகம் போகிறதுக்கு, சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான விதைகளை அவன் விதைக்கிறான். இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வசனங்களின்படி நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இயேசு விதைத்த அந்த ரட்சிப்புக்கேற்ற வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா? அல்லது இரவிலே சத்துரு களையை விதைத்தான் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல் பாவ எண்ணங்களை பிசாசு விதைக்கிறானே, அந்த பாவ எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களிலேயே தொடர்ந்து முன்னேறி கொண்டு நாம் போய் கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் இப்பொழுது நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறதை நீங்கள் உணரலாம். இதுவே ரட்சணினால் இன்றே ரட்சிக்கப்படுங்கள் என்று கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஏவுகிறது தெரியவில்லையா? ஏனென்றால் இந்த பிசாசோடைய களை செடி அந்த எண்ணங்களில் வாழ்ந்தவர்கள் அது வேண்டாம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு கொடுக்கிற அந்த சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், அந்த ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்பொழுதே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது பழைய மனுஷன் போயிட்டான், இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனாய் பிறந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும்னா நம்ம அம்மா வயிற்றில் போய் பிறந்து இன்னொருக்கா பிறக்கிறது சொல்லலை. மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், சரீர பிரகாரமாக பிறந்தது சரீரம். ஆனால் நம்முடைய ஆவி, தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக பூமியில் பிறக்கிறான். அப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறான். முடிவிலே தேவன் இருக்கிற பரலோகமும் போய் சேருகிறான். அதைத்தான் இந்த 2 உவமைகளும் சொல்லுகின்றன. ஆதலால் இதை நாம் சாதாரணமாய் நினைக்க முடியாது. அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுதே இந்த நிமிஷமே ரட்சிக்கப்படலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தான் வந்துருச்சு, சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பின, பாவத்தை விட்டு பிசாசை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பார், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது தான் நீங்கள் புதிதாய் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள். அவர் சொல்ல வசனங்களை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருங்க. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றன. பிசாசின் வார்த்தைகள் சாபத்தை கொண்டு வருது, அது நமக்கு வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிவிலே உங்களுக்கு பரலோகம் இருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.